உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 18வது அதிகாரத்தை கவனிப்போமாக. 18வது அதிகாரம் முதல் வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒருத்தன் பிரிஞ்சு போகணும்னா அப்போ அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆசை வந்துருச்சு. அதில் எல்லா காரியத்திலையும் தலையிட்டுக்கிட்டு பேசி பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போகிறதே தான் யோசிப்பான். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி, மற்ற எந்த காரியத்துலேயும் சரி, ஒருமனப்பட்டு வேலை செய்கிறவங்க இருந்தால் அது ரொம்ப ஆசீர்வாதம். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள்னு எழுதியிருக்கே. அப்போ அதை நம்ம கவனிக்கணும். 2 பேர் சேர்ந்து இருந்தால் முப்புரி நூல் அறாது, சீக்கிரமாய் அறாதுன்னு எழுதியிருக்கு. நம்ம கவனிப்போமாக. ஒருமனப்பட்டவர்களாக நண்பர்கள் ஒரு காரியத்தை ஒருமனப்பட்டு செய்கிறது சந்தோஷமானது. மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். அதாவது சில விஷயங்களை உடனே அது பதறி போய் இங்கேயும் அங்கேயும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் ஏற்ற சமயத்தில் சிக்கலில் மாட்டிக்கிறாமல் ஒதுங்கி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். ஆனால் அந்த மூடன் பாருங்கள், ஞானத்தில் பிரியப்படுறதில்ல, மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். உள்ளுக்கு என்ன எல்லாருக்கும் சொல்லிடணும். இவன்கிட்ட ஒரு ரகசியமும் இருக்காது. அப்படி சில ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏதாவது ஒன்று சொன்னால் போச்சு, இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட போய் அதை சொன்னால் தான் இவங்களுக்கு தூக்கம் வரும். துன்மார்க்கன் வர அவமானம் வரும். துன்மார்க்கன் நம்ம கூட சேர்ந்துட்டான்னா, நம்மளும் சேர்த்து அவனை சேர்த்துக்கிட்டோம்னா கூட்டத்தில், அப்புறம் நமக்கு அவமானம்தான். எங்கிட்டாவது நம்ம பேரை கெடுப்பான், பேர் கெட்டுரும். மானம் அவமானம், மானம் போச்சுன்றமே, அவமானம் அவமானம். அதாவது அவரவருடைய மனதை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகவும் வருத்தமான, மிகவும் கீழாக தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. அவமானத்தோட நிந்தையும் வரும். 10 பேர் வஞ்சிக்கிட்டே போவேன், நிந்தை வஞ்சிக்கிட்டே போவாங்க. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். மனுஷன் வார்த்தை, அதாவது சில உட்கருத்தான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டு. அந்த வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். ஆனால் ஞானத்தின் ஊற்று இருக்கே பாய்கிற ஆற்றை போல். கர்த்தர் அவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் மனுஷர்கள் தனக்கு தெரிந்ததை பொதுவாக மற்ற எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு விரும்புகிறதில்ல. அவங்க அவருடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். எதுவும் சொன்னால் கூட உட்கருத்தோடு சொல்லுவாங்க. அதை நம்ம கவனித்து கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது பாக்கியம். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. அதாவது இப்போ உங்களை வச்சு இந்த பஞ்சாயத்து பண்ணி விடுங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கன்னா, நீதிமான தோற்கடிக்கிறதுக்கு துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சியம் பண்ணுறது. முகத்தாட்சியம்னா என்னது? அவன் நமக்கு ரொம்ப வேண்டியவன், ரொம்ப சொந்தக்காரன், ஏதாவது ரொம்ப நமக்கு தேவைப்பட்டவன் அப்படிங்கிறதுக்காக
முகத்தாட்சணியம் பண்ணி நியாயத்தை அநியாயம்னு நீங்கள் அந்த பஞ்சாயத்தில் முடிக்க முடியுமா? தீர்ப்பு கொடுக்க முடியுமா? அப்படி செய்கிறது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். மூடனுடைய பேச்சு ஒரு வம்புக்குள்ளே இவனா போய் சிக்கிடுவான், விவாதத்திற்குள் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய உதடுகள், மூடன் பேச பேச பக்கத்தில் இருக்கணும் பொறுக்க போடு சாத்து அவனை அப்படின்னு சொல்லி, ஆமாம், அது விவாதத்துக்குள் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூடன் யாருங்க? திரும்ப திரும்ப சொல்கிறேன், மூடன் யார்? தேவனற்றவன், ஒன்றுமே தெரியாத நிர்மூடன். அவனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் எதெல்லாம் பேசினான்னு அவனுக்கே கேடு வரும். அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. மூடன் பேசுறது அவனுடைய ஆத்மாவுக்கே கண்ணி வைக்கிற மாதிரி. சிக்கிக்கிட்டா அப்புறம் எப்படி? அவன் ரட்சிக்கப்படுறது கூட அப்புறம் கஷ்டமாயிருது. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்லி கோள் சொல்லிவிடுவேன். ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஆனால் கடைசியில் அவன் சொன்ன வார்த்தைகள் இருதயத்தில் தைக்கும். அதனால் இந்த கோள்காரன், அதாவது இங்கே கேட்டு அங்கே போய் சொல்கிறவன், கோள் சொல்கிறவன், இப்படி ஆளுகள்கிட்ட நம்ம எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. அது சொன்னாக்க நமக்கு தாங்க பிரச்சனை. அது அவன் பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தில் தைக்கும். பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டுன்னு வாசிச்சிருக்கீங்களா? ஆமாம், இது கோள்காரன் இங்கேருந்து நம்மளை பற்றி அங்கே போய் கோள் சொல்கிறது, அங்கே இருக்கிறத நம்மக்கிட்ட வந்து கோள் சொல்கிறது. பொதுவாக இப்படி ஆட்கள் வந்து சில காரியங்களை பேச வருவாங்க, அதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறது ஆகாது, பேசுகிறத நிறுத்துங்கன்னுவோம். அப்படி அவங்க அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறத நிறுத்தலைன்னா நம்ம இவங்களை விட்டு விளையிற வேண்டியதுதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அடுத்தவங்களை பற்றி கோள் சொல்கிறது, அவங்கள பற்றி குறை பேசுகிறது, புரணி பேசுகிறது, அப்போ அவங்க மேலே நமக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடுது, அவங்ககிட்ட இருந்த அன்பு இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த மக்களை பிரிக்கிறதுக்குன்னு இந்த கோள் சொல்கிறவங்க, புரணி பேசுகிறவங்கெல்லாம் இருந்து பிரித்து விட்டுருவாங்க. அப்புறம் அவசர ஆத்திரத்துக்கு இந்த ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க மாட்டாங்க. கர்த்தர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து ஒருத்தன் விழுந்தான்னு ஒருத்தன் தூக்கி விடுறதுக்குன்னு கர்த்தர் ஏற்படுத்தினா, இந்த கோள்காரன் இருக்கானே எல்லாத்தையும் பிரித்து விட்ருவாங்கங்க. கதை கேட்டிருக்கீங்களா? 4 மாடு இருந்துச்சான். அந்த சிங்கம் வந்து ஒன்றும் செய்ய முடியலையா. இப்போ இந்த நரி வந்து உள்ளே புகுந்து, நீ ஒன்றும் செய்ய முடியலையா, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லி போய் அந்த மாடுகளை, ஒரு மாட்டை பற்றி இன்னொரு மாடுக்கிட்ட கோல் சொல்லி கடைசிக்கு பார்த்தா 4 மாடு தனித்தனியாக மேய்ஞ்சிச்சான். அப்போ சிங்கம் போய் ஒவ்வொரு மாட்டையும் தனியாக அடித்து சாப்பிட்டுச்சான். அது பின்னாடியே அந்த நரியும் போய் அது சாப்பிட்டது மிச்சம் வச்சதை இது சாப்பிட்டு போகுமா? இது நாம் சிறு குழந்தைகளாக இருந்தபோது ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்த கதை. இந்த கோள்காரன் பாருங்கள் பிரிச்சிருவான். பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான் பாருங்கள். பிராண சிநேகிதர்னால் யார்? உயிர் நண்பன். அவனை கூட இந்த கோள்காரங்க பிரித்து விடுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அசதியாக இருப்பவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன், அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதே மாதிரி எந்த வேலையிலையுமே அசதியாக இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன் யார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அழிக்கிறவன் யார்? பிசாசுங்க. நம்முடைய சந்தோஷத்தை அழிப்பான், சமாதானத்தை அழிப்பான், குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தை அழிப்பான், வருமானத்தை அழிப்பான், ஏதாவது பிரச்சனை பண்ணி எல்லாம் நஷ்டங்களுக்குள்ளே உண்டாக்குவான். அழிம்பனுக்கு சகோதரன் யார்? தன் வேலையில் அசதியாக இருப்பவன். வேலையை ஒழுங்காக செஞ்சால் நல்ல சம்பாத்தியம், நல்ல பேர். நான் கேட்குறேன்,
அவரவர் வீடுகளை கூட்டி சுத்தமாக வச்சுருக்கிறது கூட உங்கள் மனசில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குதா இல்லையா? வீடு சுத்தமாக இருந்தால் மனசில் சமாதானம் தான். வீட்டு இருந்தால் அங்கே ஒரு குப்பையாக கிடக்குது, அங்கே குப்பையாக கிடக்குது, கிச்சன் பார் இப்படி பாத்திரமெல்லாம் கழுவாமல் கிடக்குது, இப்படியெல்லாம் பார்த்தா மனசு எத்தனை பேருக்குங்க நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள்? அவங்கவுங்க சாதாரணமாக செய்கிற வேலை இது. அப்போ வீடு சுத்தமாக இருக்கிறது, கிச்சன் சுத்தமாக இருக்கிறது, எல்லாம் வீட்டு வாசல் சுத்தமாக இருக்கிறது, எல்லாம் சிலர் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க, வீட்டு வாசல் குப்பையாக கிடக்கும். அப்படியே இருக்க முடியாது. உங்கள் வீடு அதனால் சுத்தமாக இருக்க கிடவுது. இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேரோடைய வீடுகள் டாய்லெட் வந்து சுத்தமாக இருக்காது, சுத்தம் பண்ண தெரியாது. இப்போ ஏதோ கொஞ்சம் பழகி சுத்தமாக வைக்க பழகிட்டாங்க. நம்ம வீட்டில் முன்னெல்லாம் டாய்லெட் போக காடுகளுக்கு போவாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டிலையே ஒரு அந்த வீட்டை விட்டு துண்டாக வெளியே ஒரு இடத்துல டாய்லெட் போடுவாங்க. இப்போ எல்லாம் அட்டாச்சு பாத்ரூம்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்ரூம்லேயே பக்கத்தில் டாய்லெட் இருக்குது. அது இப்போல்லாம் சுத்தமாக வைக்க பழகியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் இதை வந்து வீடு சுத்தமாக இருக்கிறது எல்லாம், அதாவது டாய்லெட் மட்டும் இல்லை, கிச்சன் மட்டும் இல்லை, நம்முடைய ரூம் மட்டும் இல்லை, ஹால் எல்லாமே வீடு அடிக்கடி வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவது வெள்ளை அடிக்கிறீங்களா? வீடு சுத்தமாக நீட்டாக தான் இருக்கா? அது நல்லா தான் இருக்கணும். இல்லாட்டா அது வீட்டை பார்த்தோன்னே யார் வீடு இது, அவங்க வீடா, ஏன் இப்படி அசிங்கமாக இருக்குது அப்படி தான் நினைப்பாங்க. உங்களை பார்க்குறவங்க நீங்கள் குளித்து நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனி மரியாதை தான். குளிக்காமல் கொள்ளாமல் பழைய சட்டையை போட்டுக்கிட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறத பாருங்கள். அப்போ உங்களை பார்க்குறவன் என்ன நினைப்பான், இது என்ன இருந்தாலும் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு தரக்குறைவான எண்ணம் அவனுக்கு உண்டாகும் பாருங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவன் உங்களை பார்க்குறான். அதனால் எல்லாம் சுத்தமாகி நன்றாக இருக்க கிடவுது. கர்த்தர் உங்களை நல்லா தானே உண்டாக்கியிருக்கிறாரு, அழகாக தானே இருக்கீங்க. நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கோங்க, வீட்டை சுற்றுப்புறங்களை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க, அது நமக்கு நல்லது. ஓகே. தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். பலத்த துருகம்னா ஒரு பலத்த பாதுகாப்பான இடம். உலகத்தில் அநேக சமயங்களில் நமக்கு பிரச்சனைகள் ஆபத்துகள் வருதுன்னா, ஆபத்து வர சமயத்தில் ஓடி போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தட்ட விழுகிறது. அதான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். பாவியாக கர்த்தருடைய அந்த துருகத்துக்குள்ளே போய் பாதுகாப்புக்கு போவேன். பாவி கர்த்தட்ட வரவே மாட்டான். பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. அப்புறம் இங்கே கர்த்தர் முன்னாடி சபையத்தில் இருக்கிறது. கர்த்தரின் நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி, ரட்சிக்கப்பட்டவன் தான் கர்த்தாவே ஆபத்து வருது எனக்கு காப்பாற்றிக்கன்னு போய் ஒளிஞ்சுக்கிடுவான். அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். பணம் இருக்குதுன்னாவே எம்புடு தைரியமாக யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோட தானே பொதுவாக மக்கள் இருக்கிறாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதை வந்து சரியான விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கீங்களா? ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். பணம் இருக்குதுங்கிறது யார் நம்மளை வந்து தாக்காதபடிக்கு பெரிய மதில் சுவர், எதிரி வந்து லேசாக தாக்கிட முடியாதுங்கிற அளவுக்கு பெரிய மதில் சுவர் போல் அவன் நினைப்பான். அது உண்மை தான். இந்த பணக்காரன்ட்ட வம்பு இழுத்துக்கிட்டா போச்சுங்கன்னு எல்லாம் ஒதுங்கி தான் போவாங்க. ராஜாக்களை உன் மனதில் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையில் நிந்தியாதே. அதை அந்த சத்தத்தை சிறகுள்ளதை அதை கொண்டு போகும், அதை போய் அதை அவனை அறிவிக்கும்னுலாம் போட்டு எழுதியிருக்கு. செட்டைகள் அதை அறிவிக்கும்னு. ராஜாக்களையும் ஐஸ்வர்யவான்களையும் படுக்கையிலையும் நிந்திக்காத. அவன் படுக்கையில் கூட அவனை பற்றி மோசமாக எதுவும் வாயை விட்டு வார்த்தை வந்துடக்கூடாது.
ஏன்னா அவன் என்றைக்கு இருந்தாலும் அவன்கிட்ட பவர் இருக்குது, என்றைக்கு இருந்தாலும் ஏதாவது செஞ்சிருவான். ஆனால் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி துன்மார்க்கரோ எப்படி ஆளுகளோ, ஐஸ்வர்யவான் நல்லவனோ கெட்டவனோ, ராஜா நல்லவனோ கெட்டவனோ, அவனை பற்றி கர்த்தாவே இந்த மனுஷனை நீர் ஒரு நல்ல வழியில் ஆசீர்வாதமாக நடத்தும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டா அந்த மனசுக்கே உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவன் அப்படிங்க இவன் எப்படிங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறத பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அந்த தலைவர்களை வஞ்சிக்கிட்டே தான் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அப்படி செய்கிறான் அப்படின்னு. அந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுடைய தலைவர்கள் அவங்க அப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இப்படி கொள்ளையடிக்கிறாங்க, நமக்கு இந்த சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு நல்லதில்லை. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். சரி, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். ஒரு பெரிய இருமாப்பு, எனக்கு யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு. ஆனால் அழிவு வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தமாக இந்த மாதிரி மனநிலை இருந்தால். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்கள் சாந்தமாக தாழ்மையாக இருந்தீங்கன்னா எல்லோரும் கூப்பிட்டுச்சு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாங்க, அப்புறம் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க, அப்புறம் அவங்ககிட்ட ஒரு மேன்மையான ஆளாக எண்ணப்படுவீங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உண்மைதானே? காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாக இருக்கும். என்னமோ ஒரு ஆள் சொல்ல வர்றான், அவன் என்ன சொல்ல வர்றான்னு இவனா நினச்சிக்கிட்டு அது பதில் பேசினான்னா கடைசிக்கு முட்டாத்தனமாக ஏதாவது இருக்கும். அதனால் ஏதோ சொல்ல வர்றவங்கள முதல்ல சொல்ல விட்டு கேட்கணும். அவசரப்பட்டு இப்படி அப்படியெல்லாம் சொன்னால் கடைசிக்கு ஒருவேளை நீங்கள் அவன் அறியாத ரகசியத்தை வெளிப்படுத்திடுவீங்க, அது உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். அல்லது புத்திகட்டத்தனமாக என்னத்தையே பேசியிருப்பீங்க. அவன் கேட்க வந்தது ஒன்று, நீங்கள் எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியனமும் வெட்கமாக இருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும். அது சரீரம் பலவீனமாக போயிட்டா கூட, சரீரத்தில் வியாதி இருந்துட்டா கூட, மனசுக்குள்ளே தெம்பு இருந்துச்சுன்னா இந்த பலவீனமான சரீரத்தை கூட அவன் எடுத்து பயன்படுத்தி வேலையை பார்த்துருவான். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? சரீரத்தில் கிங்காங் மாதிரி ரொம்ப பயில்வான் மாதிரி இருப்பேன், ஆனால் மனசு நான் உயிரோடு இருக்கிறதே எனக்கு ஒன்றும் நல்லா தெரியலங்க, வேஸ்ட்டுங்க நான் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு மனசுடைஞ்சு அவங்க வீட்டில் அவனுக்கு விரோதமாக செஞ்ச, அவன் வேலை பார்க்குறதுல அவனுக்கு விரோதமாக செஞ்ச காரியங்களை நினச்சி அவன் மனசு உடஞ்சி போயிட்டான்னா முறிந்த ஆவி, அதை யார் தான் தாங்கிறது? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமான் அறிவை சம்பாதிப்பான். ஞானியின் செவி அறிவை நாடும். ஞானிகள் எங்கே அறிவான வார்த்தைகள் கிடைக்குதுன்னு கவனித்து கேட்குறாங்க. கர்த்தர் சொல்கிறத நல்லா கவனிப்பாங்க, மக்கள் சொல்கிறதையும் கூட கவனிப்பாங்க. ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். இப்போ ஒரு பெரிய ஒரு மந்திரியை பார்க்கணும், இந்த அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணும்னா இந்த கையில் இருக்கிற வெகுமானம் இருக்க அது வழி உண்டாக்கிடுமா. அங்கே கொண்டு போய் நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினச்சிங்களோ அங்கே போய் அவங்கள பார்க்க வச்சிருமா. கீழே வழியில் 4 பேர் இருப்பாங்க, ஐயா இந்தாங்க ஐயா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு யார் எனத்தையா கொடுத்த உடனே வெகுமதி கிஃப்ட்டு, இது லஞ்சம் இல்லை, இது ஒரு கிஃப்ட்டு. அதாவது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு கடைசியில் பில்லு வர்றப்போ ஏதோ ஒரு காசு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, டிப்ஸுன்னா ஏதாவது அவனுக்கு உற்சாகமாக இருக்கட்டும், அவன் பாவம் ஏழை, இந்த வேலையெல்லாம் செய்கிறான், நமக்கு இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் கவனிச்சிருக்கிறான், சரி போ 2 ரூபா 5 ரூபா சரி 10 ரூபா கொடுங்க அப்படின்னா
அது அவனுக்கு மறுபடியும் அவன் உங்களை பார்த்தான் ஹோட்டலில், ஐயா வாங்க உட்காருங்க என்னையா அப்படின்னு என்ன வேணும் கேட்பான். அந்த பாருங்க, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியவர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். ஊரில் பெரியவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு வழி உண்டாக்கி கொடுத்துருவான். ஐயா அந்த இன்னார் வந்தாங்க ஐயா, இது விஷயமா ஏதோ கேட்கணுமா ஐயா, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாமையா, அவங்கள பார்க்கணுன்னு வந்து 2 தடவை 3 தடவை வந்தாங்க ஐயா, பார்க்க முடியல, இப்போ வந்திருக்காங்க ஐயா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கு ஏதாவது அப்படி சொன்னான்னா அந்த பெரியவர் அப்படியா சரி கூட்டி வா அப்படி என்ன நடந்துருச்சு பார்த்தீங்களா, தன்னுடைய கேஸ் என்னன்னு சொல்லி பெரியவங்ககிட்ட சொல்ல முடியுது. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் சேர்க்கும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் ஞானவான் போல நீதிமான் போல காணப்படுவான். அவன் அயலானோ அவன் வந்து அவனை பரிசோதிக்கிறான். இப்போவும் நீங்கள் நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்கள்ல, பொதுவாக அவங்க உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அவங்க உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு இது நமக்கு சம்மந்தப்பட்டதில்லை, அவங்க யார் கூட பிரச்சனை வம்பு தும்புன்னு வரும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய வழக்கை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிடுவாங்களா, அல்லது இந்த விவரத்தை சொன்னால் நமக்கு அது பிரயோஜனமாக நல்லதாக இருக்காதுன்னு சொல்லி சில விவரங்களை விட்டுட்டு சொல்லுவாங்களா? பொதுவாக அவங்களுக்கு பிரச்சனைங்கிற சில விவரங்களை சொல்லவே மாட்டாங்க. இவங்களுடைய நியாயத்தை மட்டும் சொல்லுவாங்க. அப்படியா உனக்கு அநியாயமாக செஞ்சான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அயலான் மேலே கோபமாக 2 வார்த்தை பேசிவிட்டு கூட பேசக்கூடாது, சரி நம்ம பார்க்கலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும். அப்புறம் அந்த அயலானை கூப்பிட்டு என்னப்பா சங்கதின்னு கேட்டால் அப்போ இவன் விட்டதெல்லாம் அவன் சொல்லுவேன். அதான் இங்கே என்ன எழுதியிருக்கு, வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். ஏப்பா நீ இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, இதை சொல்லியிருக்கணும்ல, ஏன் இதை சொல்லலை அப்படின்னு அந்த காரியத்தை அவன் உங்கள் முன்னாடி வச்சு கேட்பேன். அதனால் யாவனா ஒருத்தன் வந்து உங்களை பற்றி இன்னொருத்தனை பற்றி உங்கள்கிட்ட பேசினான்னாக்கா அப்படியெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. இந்த உலகம் அப்படிங்க. ஏன் விசுவாசிகள் கூட எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேசலை, அதனால தான் அவங்களுடைய வழக்கு தீரலை. 1 கொரிந்தியர் 6 என்ன எழுதியிருக்குது, உங்களுக்கு வழக்கு உண்டானா உங்கள் சபையில் இருக்க ரொம்ப சாதாரண சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு அந்த நீதிமான் அவனை நீதி சொல்கிறதுக்கு அவனை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட வழக்க சொல்லுங்க, அவன் தீர்ப்பு கொடுக்கட்டும்னு சொல்லி எழுதியிருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய ஆளுகள்லாம் வேண்டாம். பிரச்சனையை தீர்க்கணும்னாக்கா சாதாரண ஒரு மனுஷன்ட்ட போய் ஐயா இதான் எங்கள் வழக்கு தீர்த்து விடுங்கன்னா சொல்லிடுவான். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும். இப்போ 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவன் அட்டி அவன் அட்டின்னு சொல்லிட்டு, அல்லது இவனும் பணக்காரன் அவனும் பணக்காரன் எல்லாம் ஈக்குவல் பணக்காரங்க, ஈக்குவல் ஆத்திரம், ஈக்குவல் வேகம், ஈக்குவல் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள அந்த ஒரு பொருளை பங்கிடுறதுன்னு வச்சா, ஒரு நிலத்தை பங்கிடுறது அல்லது ஏதோ ஒரு இதை பங்கிடுறதுன்னு வச்சா, அதை நீ இதை வச்சுக்க அதை வச்சுக்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் இல்லை எனக்கு இதான் வேணும்பாங்க, எனக்கு முன்னாடி இருக்க இடம் தான் வேணும்னு கேட்பாங்க, எல்லாரும் அதை கேட்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், சீட்டு போடுதல் அங்கே தான் எப்பா 1 2 3 4 4 சீட்டை எடுத்து போடுவான், யாருக்கு எது வருதோ அதை வச்சுக்க வேண்டியதேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுச்சு, விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும். சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் வழக்கு தான், சண்டை தான், விரோதம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். சீட்டு போட்டவுடனே நமக்கு சீட்டு விழுந்தது தான் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. இங்கே பாருங்கள், சகோதரர்கள் விசுவாசிகள்